ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த காமிக் வேர்ல்டு லவ் ஸ்டோரியோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோவும் அந்த சாங்கோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் நடுவுல வந்து போச்சு இவனோட உண்மையான ஐடென்டிட்டியை பத்தி சொல்ல போறான்னு நினைச்சா அவ அங்க வேற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. டே பொறுக்கி, எவ்வளவு தைரியம் இருந்தா நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உன் கூட இருக்கிறப்பயே நீ வேற பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்ப. இனிமேல் நான் உன்னை யாருக்காவும் விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவா. இத பார்த்தனே அந்த சாங்கோட அப்பா, நான் உங்க கூட பிசினஸ் பண்ணணும்னா உங்களோட பர்சனல் லைஃப் கொஞ்சம் நல்ல விதமா இருக்கணும். ஏன்னா நான் எந்த சர்ச்சையிலையும் மாட்டிக்க விரும்பல. அதனால நம்ம கொலாபரேஷனை பத்தி நான் யோசித்து முடிவெடுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுவான். இதனால இப்ப நம்ம ஹீரோ செமையா கடுப்பாவானா. உடனே நம்ம ஹீரோயின் பயந்து ஓடாம டக்குன்ட்டு ஒரு கத்தி அவன் கையில கொடுத்து, என்ன கோவம் வருதா, என்ன கொல்லணும் போல தோணுதா, பேசாம கொன்று அப்படின்பா. ஏன்னா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இவ செத்துட்டானா இந்த கதை சீக்கிரம் முடிஞ்சிரும், இவளும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்ட்டு நினைக்கிறா. இது தெரியாம நம்ம ஹீரோவும் அப்படியே கத்தி எடுத்து குத்தலான்ட்டு வருவான். ஆனா நடுவில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, நீ சொல்றதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும், நேத்து வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்ட, இன்னைக்கு திடீர்னு வந்து என் கையால சாகணும்னு ஆசைப்படுறியே, இதுல ஏதோ ஒரு உள்குத்தி இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால நான் உன்னை இப்பதே கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவன் போயிருவான். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இடத்துக்கு வெளியே தான் அந்த சாங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவ சொல்லிதான் அவங்க அப்பா நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்கே வந்திருப்பாரு. ஆனா அப்ப அவ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா கார்ல ஏறத பாத்துருவா. லூ வந்து லெங்கு கூட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு இப்ப தெரிஞ்சிரும். அடுத்து இப்ப வீட்டுக்கு வந்த கடத்தான் பார்க்கணும். நேத்து வரைக்கும் நம்ம ஹீரோயின் அந்த ரெக்கார்டிங் அவ கையில இருக்குங்கறனால நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ அவன் கையால சாகணுங்கிறதுக்காக வீம்புக்குனே அவன் சட்டையை கிடிக்கிறது, லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப வந்து காஃபியை கொட்டி விடுறது, இந்த மாதிரிலாம் வம்பிழுத்திக்கிட்டு இருப்பா. சரி அவனு கோவத்துல ஏதான் பண்ணிருவான்னு சொல்லி பார்த்தா அவன் ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவான். ஆனா அவன் என்னதான் பொறுமையா இருந்தாலும் இவ விடுற மாதிரியே இருக்க மாட்டா. அவன் குளிக்கிற டப்ல எல்லாம் அப்படி சகதி தண்ணியா ஊத்தி வச்சுட்டு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்பா. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோ காமா அந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டுட்டு, ஆமா பாவம் சின்ன பொண்ணு, நீ தெரியாம பண்ணிருப்ப, உன் மேல என்ன தப்பு இருக்கும், சரி நீ கிளம்பு அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோயின் அங்கே நின்று ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாளா. அப்ப அவன் அப்படியே, நீ என்ன இன்னும் பாத்ரூம்லயே நின்னுகிட்டு இருக்க, நான் குளிக்கிறத பாக்கணும்ட்டு அவ்வளவு ஆர்வமா இருக்கா அப்படின்ட்டு 2 ஷர்ட் பட்டனை தான் கழட்டுவான். உடனே அங்க இருந்து டக்குன்ட்டு ஓடிடுவா. சரி அவ பயந்துட்டா அப்படின்ட்டு இவன் நினைச்சா கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோயின் ஒரு சேர் எடுத்து வந்து உட்காந்துக்கிட்டு, இப்ப பார்க்க வசதியா இருக்கும், எங்க உன்னோட ஷர்ட் பட்டனை கழட்டு பாப்போம் அப்படின்ட்டு திரும்பவும் அவனை வம்பளுக்கு ஆரம்பிப்பா. கடைசியில இவ இம்சை தாங்காம அவன் தான் இவளை பாத்ரூம்ல இருந்து வெளியவே தள்ளி விடுவான். இந்த மாதிரி இவ என்ன பிளான் பண்ணாலும் நம்ம ஹீரோ கோவப்பட்டு இவளை கொல்ற மாதிரியே தெரியாதா. அதனால இப்ப அப்படியே அவ போனை பாப்பா. அந்த ரெக்கார்டிங்க பேசாம மீடியாக்கு சென்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி இவனை பயன்படுத்தினா ஏதான்ட்டு நம்மளை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படின்ட்டு, நான் இனிமேல்ல இருந்து இதை வெரிஃபை பண்ண போறதே கிடையாது, நான் இப்பவே இந்த ரெக்கார்டிங்க மீடியாக்கு அனுப்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி வீம்புக்குனே கத்துவா. இதை கேட்டனையும் அவன் வேமா வந்து ஏதான்ட்டு சண்டை போடுவான்னு சொல்லி பார்த்தா அவன் இப்பயும் காமா, அனுப்பணும்னா அனுப்பிச்சுக்கோ அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு ஒரு செகண்ட் ஒன்னும் புரியாது, என்னடா இது இப்படி சொல்றான்ட்டு. அப்புறம் தான் அவன் சொல்லுவான், நீ கண்டிப்பா எந்த ஒரு மீடியாவுக்கும் இது அனுப்ப போறதே கிடையாது, ஏன்னா உன்னோட நோக்கம் எல்லாமே வேற ஏதோ ஒண்ணு, அதுக்காக தான் நீ காலையில இருந்து என்ன வம்பிழுத்துக்கிட்டே இருக்க, சோ நீ நினைக்கிறத நான் நடக்க விடவே மாட்டேன் அப்படின்ட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போலான்ட்டு பாப்பானா. எல்லா ரூமுக்கும் ஒவ்வொரு டோர் லாக் இருக்கும். நம்ம ஹீரோயின் இப்ப இந்த ரூமை யூஸ் பண்றதுனால அவ அந்த பாஸ்வேர்டை மாத்திருப்பா. இது தெரியாம நம்ம ஹீரோ தப்பான பாஸ்வேர்டை போட்டுருவான் போல. சோ அந்த லாக் அப்படியே ஜாம் ஆயிரும். இப்ப வேற வழியே இல்ல, 2 பேரும் ஒரே பெட்ரூம்ல தூங்குற மாதிரி தான் இருக்குமா. நம்ம ஹீரோ, நான் தான் மெத்தையில படுப்பேன், நீ வேணா கீழே படுத்துக்கோ அப்படின்பா. ஆனா அவ தான் எதுக்குமே பயப்படாதவளாச்சே. அவ, எனக்கு என்ன பயம், நான் தைரியமா உன் பக்கத்திலேயே படுப்பேன் அப்படின்ட்டு இப்ப பக்கத்துல வந்து படுத்துக்குவா. ஆனா இவ இப்படி கடுப்பேத்துறதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ லைட்டா கெஸ் பண்ணிருப்பான். உடனே அவகிட்ட, நீ ஏன் இப்படிலாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் கடுப்பாகி உன்னை கொல்லணுங்கிறதுக்காக தானே, உனக்கு சாகணும்ட்டு அவ்வளவு ஆர்வமா இருந்தா நீயே செத்து போலாமே, இல்லனா அந்த சாங்கு தான் உன்னை கொல்லணும்ட்டு வெறி கொண்டு அலையிறாளே, அவ கையால செத்து போலாம்ல, எதுக்கு நான் தான் உன்னை கொல்லணும்ட்டு அவ்வளவு ஆர்வமா இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் யோசிக்காம, ஏன்னா நான் செத்துட்டேனா இந்த கதை ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கும், அப்பதான் எல்லாமே ஸ்மூதா போகும் அப்படின்பா. ஆனா அவ இப்படி திடுதுப்புன்ட்டு இந்த விஷயத்த சொன்னா இவன் நம்பவா செய்வான். அவ உடனே, ஏதாட்டு ஒண்ணு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ட்டு திரும்பவும் கேட்பான். அதுக்கு அவ, இங்க பாரு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனி நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம் அப்படின்ட்டு தூங்கலான்ட்டு போவாளா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அவளை லாக் பண்ணி ரொம்ப க்ளோஸா வந்து, இங்க பாரு நான் உன்னை பத்தி விசாரிச்ச வரைக்கும் நீ ரொம்ப சாஃப்டான பொண்ணு, ரொம்ப கேரிங்கான பொண்ணு அப்படின்னு நான் தான் கேள்விப்பட்டேன். ஆனா நான் உன்னை இந்த ஒரு வாரத்துல பார்த்ததுலே நல்லா தெரிஞ்சிருச்சு, நீ ஒரு கன்னிங்கான பர்சன், உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவ, அது எனக்கு நல்லா தெரியுது, நீ என்ன பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க, அப்ப என்ன என் மேல லவ்ல கிவ்ல இது விழுந்துட்டியா, என்னது நான் உன் மேல லவ்ல விழுகிறதா, இந்த கேள்வியை நியாயப்படி பார்த்தா நான் தான் கேட்கணும், நீ தான் தேவையே இல்லாம இந்த ஒரு வாரமா என்னையவே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க, ஒருவேளை நீ என் மேல லவ்ல விழுந்துட்டியோ அப்படின்ட்டு அவ ரொம்ப க்ளோஸா வந்து கேட்டனையும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வெக்க வந்துரும். உடனே என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம, உன்கிட்ட எல்லாம் என்னால பேசிக்கிட்டு இருக்க முடியாது, நான் தூங்க போறேன் அப்படின்ட்டு தூங்கிடுவா.
அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப தூங்கி எந்திரிச்சோனையும் பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு பெட்ரூம் கதவை திறந்து வெளியே போனா அங்க ஒருத்தன் மாஸ்க் போட்டு நிப்பான். அவன் நம்ம ஹீரோனோட கழுத்துல ஒரு அட்டாக்க போட்டு அப்படியே அவளை அன்கான்சியஸ் ஆக்கிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் பிசினஸ் சம்பந்தமா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோயின் தான். என்னது இது இவ்வளவு நேரம் ஆச்சு, அவ ஏதாண்டு நம்மள இப்ப டார்ச்சர் பண்ணிருக்கணுமே, அவகிட்ட இருந்து ஒரு போன் காலும் வரல, அவ என்ன பண்றான்னு கூட தெரியலையே அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவனோட அசிஸ்டன்ட்க்கு ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அவன் அதை பார்த்துட்டு, பாஸ் இனிமேல் நம்மளுக்கு நிம்மதி, அந்த லூவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவ தொல்லை நம்மளுக்கு இருக்காது அப்படின்ட்டு ஒரு வீடியோவை காட்டுவான். அதுல நம்ம ஹீரோயினை காலைல ஒருத்த கிட்னாப் பண்ணான்ல அது டிஸ்பிளே ஆகும். இது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோ அப்படியே பாதிரி அடிச்சுட்டு கிளம்புவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க இடத்துல தான் காட்டுவாங்க. அவ தம்பி எங்க கடத்தி வச்சிருக்காங்களோ அதே இடத்துல தான் அவளும் இருப்பா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்தவ எப்படியோ அவளை கெட்டி வச்சிருக்க கயிறு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கழட்டி அவளோட தம்பியையும் அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பா. திரும்ப இந்த இடத்துக்குள்ள யாரான்னு வரதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்ட்டு சுத்தி பாப்பாளா. அங்க ஒரு பெரிய ஜன்னல் ஒண்ணு இருக்கும். அது கண்ணாடியை உடைச்சு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்ட்டு ரெண்டு பேரும் பிளான் போடுவாங்க. சோ அந்த தம்பிக்காரனும் அந்த கண்ணாடியை உடைச்சிருவான். அவன் அக்கா நீ ஃபர்ஸ்ட் போ அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோயின் இல்லடா தம்பி நீ ஃபர்ஸ்ட் கீழே இறங்கு அப்படின்னு ரொம்ப பாசமா சொல்லுவா. இத கேக்குறதுக்கு அவனுக்கே ஒரு மாதிரி டச்சிங் ஆயிரும். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, ஐயா சேச்சே நீ வாட்டுக்கு நான் உமால அக்கறையில சொல்றேன்னு நினைச்சுக்காத. சப்போஸ் கீழே ஏதான்ட்டு ஒரு பள்ளம் கீழே இருந்துச்சுன்னா அதுக்காகத்தான் உஷாரா உன்னை குதிக்க சொல்றேன், அதனால வாயை மூடிட்டு ஒழுங்கா குதிடா அப்படின்ட்டு அவ மிரட்டிக்கிட்டு இருப்பா. இப்ப அந்த தம்பிக்காரனும் அந்த கம்பியெல்லாம் தாண்டி அந்த சைடு குதிக்க ரெடி ஆயிருவான். அடுத்து நம்ம ஹீரோயின் தான் அந்த கம்பி கிட்ட போகணும். ஆனா அவளால நகரவே முடியாது. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி அதே இடத்துல நிப்பா. அப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகமே வரும். இதே மாதிரி ஒரு சீன் அந்த புக்ல எழுதியிருப்பாங்க. அப்போ இவ ஆபத்துல இருக்கிறப்ப இந்த கதையோட ஹீரோ மூ வந்து காப்பாத்தினா மட்டும்தான் இவளால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஆனா அந்த மூ தான் இப்ப ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருக்கானே, நான் எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறேன் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே யாரோ உள்ள வர மாதிரி தெரியுமா. அதனால அவன் தம்பி மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த ஜன்னல் வழியா குதிச்சிருவான். இன்னொரு பக்கம் அந்த கிட்னாப்பர் பசங்களுக்கு தெரிஞ்சிரும் இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்ட்டு. அதனால இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி தேடலான்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ள இருக்கிறத அவன் கெஸ் பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருவா. ஐயோ நம்மளால நகரவே முடியல அப்படின்ட்டு. ஆனா அந்த சமயம் அவளால மூவ் ஆக முடியும். பட் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போறதுக்கு தான் அவளால மூவ் பண்ண முடியல. பட் இந்த பில்டிங் குள்ள திரும்பி வந்து ஒளிஞ்சுக்கிறதுக்கு அவளால மூவ் ஆக முடியும். அதனால அங்கே ஒரு இடத்துல ஓரமா ஒளிஞ்சிருப்பாளா. இதுல அப்பன்னு பார்த்து அவளுக்கு அந்த நெஞ்சு வலி வேற வர ஆரம்பிச்சிரும். போச்சு என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்களா அப்படின்ட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப வேகமா ஒரு கார் வந்து அந்த கிட்னாப்பர் பசங்களை இடிச்சு தள்ளி அப்படியே கெத்தா நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கும். அதுல இருந்து இப்ப இறங்கி வருது ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ லெங்கு தான். வந்தவன் நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் அவளை கிஸ் பண்ணிடுவான். அடுத்து அலைக்கா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புவான். ஆனா இது எல்லாத்தையுமே அந்த சாங் அங்க இருந்து தான் பாத்துக்கிட்டு இருப்பா. அவ இப்ப அப்படியே செம கடுப்பா, லெங்க் நீயும் நானும் பார்ட்னர்ஸ் ஆகலான்னு நினைச்சேன், ஆனா நீ லூவை காப்பாத்தி பெரிய தப்பு பண்ணிட்ட, இனிமேல் நீ என்னோட எதிரித்தனத்தை பாப்ப அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ வீட்டுக்கு வந்தனையும் நம்ம ஹீரோ கேக்குற கேள்வியே எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, இந்த சாங் ஏன் உன்னை பழி வாங்கணும் கொல்லணும்னு நினைக்கிறா. அதுவா அவ என்ன பார்த்து ஏதாவது பொறாமப்படுவா. என்னது அவ உன்னை பார்த்து பொறாமப்படுவாளா? அவ ஒரு பெரிய பணக்காரி, அவ எதாவது நினைச்சா அவளுக்கு உடனே கிடைச்சிரும். அப்படி இருக்கிறப்ப அவ எதுக்கு உன்னை பார்த்து பொறாமப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ வழக்கம் போல நம்ம ஹீரோயின் வயிற்றிலிருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்கும். என்னன்னா திரும்பவும் இவளுக்கு பசிக்குது போல. அதனால நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு எதாவது சமைச்சு கொடு அப்படின்ட்டு அவ கேட்க அவனும் அதுக்கு பதிலுக்கு எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது, நீ எனக்கு சமைச்சு கொடு அப்படின்ட்டு இந்த மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப யாரோ வெளியே காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குமா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பி. அங்க நடந்த பிரச்சனையில அவனை மறந்தாப்புல அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. கடைசியில அவன் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லி வந்திருப்பான். இப்ப வந்தவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காம நம்ம ஹீரோயின், டே உனக்கு சமைக்க தெரியும்ல, ஒழுங்கா இப்ப எனக்கும் இவனுக்கும் சமைச்சு கொடுறா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரின்ட்டு அவனும் சமைச்சு கொடுத்த கெடுத்து எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க. அப்ப உடனே நம்ம ஹீரோ அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல நீ கிளம்புடா அப்படின்ட்டு அந்த தம்பியை பார்த்து சொல்லுவான். அவன் உடனே நான் மட்டும் இதுக்கு கிளம்பணும், எங்க அக்காவை நான் சேர்த்து கூட்டு போறேன் அப்படின்பா. அதுக்கு ரெண்டு பேருமே அட் டைம்ல அதெல்லாம் முடியாது அப்படிம்பாங்களா. இத கேட்ட தம்பி வந்து இப்ப தப்பா புரிஞ்சுக்குவான். ஓ நீங்க தான் எங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ பொசுக்குன்ட்டு பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்க அக்கா என் வீட்டுலதான் வேலைக்காரியா வேலை பாக்குறா, அதனால அவ இங்கதான் தங்கி ஆகணும், நீ மட்டும் சீக்கிரம் சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்பு. ஆனா அந்த தம்பிக்காரனும், அக்கா நான் திரும்ப வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, அந்த கிட்னாப்பர் திரும்பி என்ன தேடி நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, பேசாம நானும் இங்கே இருந்துக்கிறேன்க்கா, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி பாரு அப்படின்ட்டு பாவம் போல கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட ரூம்குள்ள வந்து, நீ என்னடா
இன்னும் இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணி முடிப்பான். கரெக்டா மொத்த பில்டிங்க்கும் கரண்ட் போயிரும். என்னன்ட்டு மெயின்டெனன்ஸ் கிட்ட போன் பண்ணி கேட்டா, இன்னைக்கு இந்த ஏரியா மொத்தத்துக்குமே பவர் கட்டு, காலையில தான் வரும் அப்படிம்பாங்க. என்னடா இது ஒரே எரிச்சலா இருக்கு அப்படின்ட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போலான்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் தான் அந்த ரூமுக்கு ஒரு லாக்க போட்டிருப்பாள்ல, அது இப்ப பவர் கட் ஆனனால அது ஆஃப் ஆயிருக்கும். சோ இந்த கதவை இப்ப ஓபன் பண்ணவே முடியாது. அதனால வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ, ஹீரோயின், அவ தம்பி எல்லாருமே இதே ரூம்ல தான் படுக்கிற மாதிரி ஆகும். இதுல நம்ம ஹீரோ நடுவுல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ட்டு அவன் நடுவுல படுத்துக்குவான். ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயினோட தம்பி தூக்கத்துல நல்லா கொரட்டை விடுவான். இதனால நம்ம ஹீரோவால ஒழுங்கா தூங்கவே முடியாது. சரின்னு சொல்லிட்டு இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து படுக்கலான்னு பார்த்தா, பக்கத்துல ரொம்ப க்ளோஸா நம்ம ஹீரோயின் படுத்திருப்பா. ஆனா அவளுமே என்ன தூங்கி இருக்க மாட்டாளா? அப்ப நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை திரும்பவும் கேட்பான். உனக்கும் சாங்குக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அன்னைக்கு நான் முத உன்னை அந்த ஹோட்டல்ல மீட் பண்றப்பையும் அவ உன்னதான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி அன்னைக்குதான் மூக்குமே அடிபட்டு அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா. உங்க 3 பேருக்குள்ளயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் சிம்பிளா, அவ பண்ணக்கூடாத ஒரு தப்ப பண்ணா, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிம்பாளா. சோ நம்ம ஹீரோ கரெக்டா கால்குலேட் பண்ணிடுவான். அப்பனா அவ உனக்கு ஏதோ ஒரு ட்ராப் ஒண்ணு விரிச்சிருக்கா, அதுல தெரியாதனமா மாட்டிக்கிட்டாரு, அதனாலதான் அவர் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆயிருக்காரு. அந்த மொத்த பழியையும் இப்ப ஓ மேல தூக்கி போட்டு அவ தப்பிக்கணும்னு நினைக்கிறா, அதானே கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாத்தையும் கரெக்டா கெஸ் பண்ணிடுவான். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படியே குட்டி கேட்டுக்கிட்டே அங்கேயே தூங்கிடுவா. பட் அப்பன்னு பார்த்து இன்னொரு சைடு திரும்பி படுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கீழே விழுகிற மாதிரி போவாளா. டக்குன்ட்டு நம்ம ஹீரோ பிடிச்சிருவானா. இதனால அவ இன்னும் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து தூங்க ஆரம்பிச்சிருவா. பாவம் பையன், அவனுக்கு அவளை தள்ளவும் மனசு வராது, பக்கத்துல க்ளோஸ் ஆவறதுக்கும் தைரியம் இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில பார்க்கணும், நம்ம ஹீரோவோட கண்ணெல்லாம் வீங்கி போய் ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஆள் பார்க்கவே செம டயர்டா இருப்பான். இதெல்லாம் பார்த்த அந்த அசிஸ்டன்ட், என்ன பாஸ் செம டயர்டா இருக்கீங்க போல, நேத்து பவர் கட்ல ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினையும் இவனையும் வச்சு ஓட்டுவான். அப்ப நம்ம ஹீரோவோட போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அது யார் அனுப்பிச்சிருப்பான்னா, சாங்கோட அப்பா தான் அனுப்பிச்சிருப்பாரு. நம்ம பிசினஸ பத்தி கொஞ்சம் பேசணும், அதுக்காக இந்த ஹோட்டலுக்கு இந்த ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ நம்ம ஹீரோவோட லேப்டாப்பை வச்சு படம் பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப இந்த மெசேஜ் அதுலயும் டிஸ்பிளே ஆகும். இதை பார்த்தவளுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அன்னைக்குதான் சாங்கோட அப்பா ஸ்ட்ரிக்டா அவங்க கூட எந்த பிசினஸும் பண்ண போறது இல்லங்கிற மாதிரில சொன்னாரு. இப்ப என்ன இப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டல் ரூம்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். இந்த மெசேஜ் அனுப்பிச்சது சாங்கோட அப்பாவா இருக்காது. சாங் தான் இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நம்ம ஹீரோவை இங்க வர வச்சிருப்பா. அந்த சாங் இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் ஒயினை கொடுத்து, நான் ஸ்ட்ரைட்டா உன்னை கான்டாக்ட் பண்ணியிருந்தேன்னா நீ கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன், அதனாலதான் எங்க அப்பா போன்ல இருந்து உனக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டு விட்டேன், நான் ஒன்னும் உன்னை சும்மா கூப்பிடல, பிசினஸ் பத்தி பேசுறதுக்காக தான் உன்னை நான் கூப்பிட்டேன் அப்படின்பா. அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த ஹோட்டல் ரூம் கிட்ட வந்துருவாளா. வந்தவ இவங்க 2 பேரும் உள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. இதுவே உள்ள பார்த்தா அந்த சாங் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு லூ உன் கூட தான் இருக்கான்ட்டு நல்லாவே தெரியும், உனக்கு ரொம்ப நாளா எங்க கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணணும்னு ஆசை தானே, நீ மட்டும் அந்த லூவை என் கிட்ட கொடுத்துரு, அதுக்கடுத்து உன் கம்பெனியும் என் கம்பெனியும் ஒன்னா கொலாபரேட் பண்றத பத்தி நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், சரி நான் வந்து அவளை உன்கிட்ட கொடுத்துடுறேன், பட் உண்மையிலேயே உன்னால உன் கம்பெனியோட டெசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியுமா அப்படின்பா. அதுக்கு அவளும் திமிர்த்தனமா, நான் எங்க அப்பாவோட ஒரே செல்ல பொண்ணு, நான் சொன்னா அவ என்ன வேணாலும் செய்வாரு, இங்க பாரு பிசினஸ் வேற பர்சனல் லைஃப் வேற, எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே மூக்கு இப்ப அடிபட்டிருக்கனால உங்க கம்பெனி கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேட்ல தான் இருக்கு, அப்படி இருக்கிறப்ப உங்க அப்பா நீ சொல்றத மட்டும் கேட்டு முடிவெடுப்பாரா, அதனால நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் நக்கலா கேட்க, இப்படி இன்சல்ட் பண்ண உடனே அந்த சாங் கோமா அங்க இருந்து கிளம்பிடுவாளா. அவ போன உடனே நம்ம ஹீரோயின் உள்ள வருவா. இவளை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும், நீ என்ன இங்க பண்ற அப்படின்ட்டு. அது ஒண்ணும் இல்ல, உனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுல, அதை பத்தி எனக்கும் தெரியும், நான் கூட இந்த சாங் உன்னை கொலை பண்றதுக்கு ஏதோ ட்ரை பண்ற போல அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா பதறி ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேக்குறப்ப இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி டச்சிங்கா இருக்கும். என்னது நீ ஏன் மேல அக்கறைப்பட்டு இங்க வேமா வந்தியா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்படி இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப திரும்பவும் அந்த சாங் இந்த ரூம்குள்ள வந்துருவா. பரவாயில்லையே, இந்த லூ என்னை பத்தி தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கா, நான் உண்மையிலேயே உன்னை காயப்படுத்துறதுக்கு தான் இந்த மீட்டிங்கே போட்டேன் அப்படின்பா. உடனே நம்ம ஹீரோயினும், இங்க பாரு உன்னோட திமிர்த்தனத்தெல்லாம் இங்க காட்டாத, நான் சீக்கிரம் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போய் உன்னாலதான் மூக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, நீ தான் அவன் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் கலந்த அப்படிங்கறத சொல்ல போறேன் அப்படின்பா. அதுக்கு அந்த சாங் கொஞ்சம் கூட பயப்படாம,
நீ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தேடி போகவே தேவையில்ல. கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட்டர்ஸ் இங்க வந்துருவாங்க. அவங்க வந்து நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை எடுத்தாவே போதும். அதுக்கு எடுத்து நீயா இருக்கட்டும் இந்த லெங்கா இருக்கட்டும் யார் என்ன பத்தி மூக்கு அகேன்ஸ்டா சொன்னாலும் யாரும் நம்ப போறது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மூக்கும் லெங்குக்கும் சுத்தமா ஆகாது. அப்படி பார்த்தா நீ என்ன பத்தின விஷயங்களை போய் வெளியே சொன்னா எல்லாரும் நீ லெங்க காப்பாத்துறதுக்காக தான் அப்படிலாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உனக்கு அகேன்ஸ்டா தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவா. இதை இவ சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பேலன்ஸே இல்லாத மாதிரி ஆவான். என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ நம்ம ஹீரோக்கு ஒரு ஒயின் கொடுத்தால அதுல ஏதோ ஒரு ட்ரக்க கலந்துட்டா போல. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் எப்படி இங்க வந்துருவா அப்படின்னு தெரிஞ்சுதான் இவ ரிப்போர்ட்டர்ஸையும் வெளியே கூப்பிட்டு வச்சிருப்பா. இவ பிளான் படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத மட்டும் ரிப்போர்ட்டர்ஸ் பாத்துட்டாங்கன்னா அடுத்து யாருமே இவங்க என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. விஷயத்துல இருந்து அந்த சாங் ஈஸியா தப்பிச்சிடலாம். அதுக்குதான் இப்படிப்பட்ட ஒரு பிளான போட்டு வச்சிருப்பா. அடுத்து அந்த சாங் இவங்க 2 பேத்தையும் ரூம்குள்ளே விட்டுட்டு வெளியே கதவை பூட்டிட்டு போயிருவாளா. இப்போ அந்த ட்ரக் இருந்த ஒயினை குடிச்சனால நம்ம ஹீரோ அவன் கண்ட்ரோலையும் மீறி நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா நடந்துக்கலான்னு போவான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் எப்படியோ அவனை கண்ட்ரோல் பண்ணி எந்த ஒரு தப்பும் நடக்காத அளவுக்கு பாத்துக்குவா. இன்னொரு பக்கம் இவங்க இருக்கிற ரூமை சுத்தி இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு கத்தி எடுத்து அவன் கையில கொடுத்து இங்க பாரு லெங், நீ மட்டும் என்ன கத்தியால குத்திட்டேனா இந்த ஸ்டோரி எல்லாமே முதர்ந்து ஆரம்பிச்சிரும். நான் சொல்றத கேட்கறதுக்கு உனக்கு முட்டாள்தனம் மாதிரி தெரியும். ஆனா இது மட்டும் நடந்துருச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா நடந்துக்கலாம் அப்படின்பா. ஆனா இப்பவும் நம்ம ஹீரோக்கு இவ எதை பத்தி பேசுறானே புரியாது. பட் இருந்தாலும் அவன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பான். நீ சொல்ற மாதிரி நான் கத்தியை வச்சு குத்திட்டேனா உன்னை நான் மறந்துடுவேனா அப்படின்னு கேட்பான். இவ சொல்றத அவன் நம்பலனாலுமே இவளை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நம்ம ஹீரோவுக்கு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோனோட தாட்ஸ் எல்லாமே இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னா இந்த ஸ்டோரி முதர்ந்து ஆரம்பிக்கணும். அதனால லெங்கு கையில ஒரு கத்தியை கொடுத்து அவளே வயித்துல குத்த வைக்கிற மாதிரி வருவா. அப்படி ஒரு பிளாஷ் டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சம்பந்தமே இல்லாம மெயின் ரோட்ல நின்னுக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த கோமால இருந்த மூவ் வந்து கண் முழிச்சிருவான். அவன் இப்போ ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மேல கார் ஏத்துற மாதிரி கரெக்டா வந்து நிப்பாட்டுவான். அப்பனா நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஸ்டோரி எல்லாமே முதர்ந்து ஸ்டார்ட் ஆயிருச்சா. அப்பனா நம்ம ஹீரோ இவளை பத்தின எல்லா விஷயங்களும் மறந்துடுவானா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நம்ம போற வீடியோ கட்டணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.